ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் BuyMote ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஈகாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈகாலஜி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈகாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸு. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் அதோட சரௌண்டிங்ஸோட ஸ்டடியை படிக்கிறது தான் இன்ட்ராக்ஷன்ஸை படிக்கிறது தான் நம்மளுக்கு ஈகாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரீக் டேர்ம்ஸில் ஒய்காஸ், லோகோஸ் இது வந்து என்னவோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னா ஹோம், ஹேபிடேட் ஆர் பிளேஸ் ஆர் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் ரூட் வேர்டாக இருக்குது ஈகாலஜிக்கு. அதாவது நிறைய ஸ்பீஷியஸ் அதோட சரௌண்டிங்ஸை பற்றி படிக்கிறது தான் ஈகாலஜி. ஸோ ஒரு ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் ஏர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிறவங்க தான் ஈகாலஜி அப்படிங்கிற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க 1866. எல்லா லிவிங் திங்ஸும் அதோட சரௌண்டிங்ஸும் என்ன ஆகுதுன்னா இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈகாலஜி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஈகாலஜினா என்னென்னா அதான் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கனிசம் அண்ட் தேர் என்விரான்மெண்ட். ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க ஈகாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மொத்தம் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஸோ ஈகாலஜி வந்து அதான் சொல்கிறாங்க 2 ஃபேக்டர்ஸு, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். ஈகாலஜி வந்து எதுக்கும் இருக்க இன்ட்ராக்ஷனை வந்து ஸ்டடி பண்ணுறோம்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸோட இன்ட்ராக்ஷனை ஸ்டடி பண்ணுறது தான் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈகாலஜியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்ன எதை பற்றி சொல்லுதுன்னா வேரியஸ் கிரியேச்சர்ஸோட கனெக்ஷனை பற்றி சொல்லுது. ஈகோசிஸ்டமில் வேரியஸ் கிரியேச்சரை பற்றி சொல்லுது. அதே மாதிரி டெம்பரல் வேரியேஷன்ஸோட எஃபெக்ட்ஸை பற்றி சொல்லுது. அதுவும் எதுலன்னா ஈகோசிஸ்டம் பயோட்டிக் எலமெண்ட்ஸில். நெக்ஸ்ட்டு ஆர்கனிசமோட பிஹேவியர். ஸோ என்விரான்மெண்ட்டில் ஒரு ஆர்கனிசம் பிஹேவியர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அதை பற்றி இந்த ஈகாலஜி சொல்லுது. ஆர்கனிசமோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்லுது. ஸோ அது வந்து எதுக்கு வந்து ரெஸ்பான்ஸாக இருக்கும்னா என்விரான்மெண்டல் சேஞ்சுக்கு ரெஸ்பான்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எனர்ஜி ஃப்ளோ இன் நேச்சுரல் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாமே ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஈகாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹையரார்ச்சி ஆஃப் ஈகாலஜி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் இருக்கும், அப்புறம் பாப்புலேஷன் இருக்கும், அப்புறம் கம்யூனிட்டி இருக்கும், அப்புறம் ஈகோசிஸ்டம், அப்புறம் பயோஸ்பியர். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹையரார்ச்சி ஆஃப் ஈகாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒன்றா இருக்குது. ஆர்கனிசம் அப்படின்னு என்னென்னா ஒரு லிவிங் பீயிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிற லிவிங் பீயிங்கை தான் ஆர்கனிசம்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன்னா குரூப் ஆஃப் கிரியேச்சர்ஸு, அதுவும் சேம் ஸ்பீஷியஸில் இருக்கணும், சேம் ஏரியாவில் இருக்கணும், ஈச் அதர் ஒன் அதர் வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இதெல்லாம் பாப்புலேஷன்னு சொல்கிறாங்க. கம்யூனிட்டினா எல்லா பாப்புலேஷனும், அதாவது நிறைய ஸ்பீஷியஸ் இருக்கும், சேம் ஏரியாவில் இருக்கும், அது வந்து கம்யூனிட்டி. நிறைய ஸ்பீஷியஸு சேம் ஏரியாவில் இன்ட்ராக்ஷனோடு இருந்துச்சுன்னா அது வந்து கம்யூனிட்டி. இதே ஈகோசிஸ்டம்னா எல்லா லிவிங் திங்ஸும் சர்டைன் ஏரியாவில் இருக்கும், அதுவும் சரௌண்டிங் வந்து எப்படி இருக்கும்னா இன்னனிமேட் எலமெண்ட்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதே பயோம்னா ஒரு பயோஸ்பியரோட டெரஸ்ட்ரியல் எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எனார்மஸ் நிறைய ரீஜியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோஸ்பியர்னால் ரீஜியன் ஆன் எர்த்து, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பயோஸ்பியர்னு சொல்கிறாங்க. லைஃப் எக்ஸிஸ்ட் அண்ட் ஃப்ளோரிஷ், லைஃப் வந்து எக்ஸிஸ்டாகவும் இருக்கும், ஃப்ளோரிஷாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பயோஸ்பியர். ஸோ இது வந்து என்னென்னா ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஈகாலஜி. மொத்தம் பேசிக்காக 6 டைப்ஸ் இருக்குது. குளோபல் ஈகாலஜி, லேண்ட்ஸ்கேப் ஈகாலஜி, ஈகோசிஸ்டம் ஈகாலஜி, கம்யூனிட்டி ஈகாலஜி, பாப்புலேஷன் ஈகாலஜி அண்ட் ஆர்கனிசமல் ecology.
அதில் ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் ஈக்காலஜினா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ பாப்புலேஷன் ஈக்காலஜினா மெயினாக என்ன பண்ணுதுன்னா ஜெனட்டிக் மேக்கப்பை வந்து அஃபெக்ட் அண்ட் சேஞ்ச் பண்ணும். இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு பாப்புலேஷனில் இருக்கிறது தான் பாப்புலேஷன் ஈக்காலஜி. ஸோ ஈக்காலஜிஸ்ட் வந்து நிறைய ரிசர்ச் வந்து பாப்புலேஷன் சைஸு, பாப்புலேஷன் க்ரோத்து, அதோட இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்களாம். நெக்ஸ்ட்டு லேண்ட்ஸ்கேப் ஈக்காலஜி. இங்கே வந்து ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஆர்கானிசம்ஸ், எனர்ஜி அண்ட் அதர் ஈக்காலஜிக்கல் பை ப்ராடக்ட்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறது தான் லேண்ட்ஸ்கேப் ஈக்காலஜி. ஹியூமன் ஆக்டிவிட்டி வந்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அவங்களோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் வந்து லேண்ட்ஸ்கேப் ஈக்காலஜியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹைலைட் பண்ணுறாங்களாம். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ஈக்காலஜி. ஸோ இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா லிவிங் ஆர்கானிசம் வந்து எப்படி கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பேசிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஈக்காலஜியோட கம்யூனிட்டி வந்து 2 or more பாப்புலேஷன்ஸ் இருக்கும். அதில் வேரியஸ் ஸ்பீஷஸ் இருக்கும். அது வந்து ஒரே பிளேஸ்லேயே லோக்கலைஸ் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. அதான் கம்யூனிட்டி ஈக்காலஜி. நெக்ஸ்ட்டு குளோபல் ஈக்காலஜினா இது வந்து எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஈகோசிஸ்டம், லேண்டு, அட்மாஸ்பியர், ஓஷன் ஆஃப் த வேர்ல்டு இன்ட்ராக்ட். ஸோ எல்லாத்தையுமே இது ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இது வந்து எந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா குளோபல் இன்ட்ராக்ஷன் அண்ட் இம்பேக்ட்டு. ஸோ ரெண்டுமே என்னாகும்னா ஹோல் வேர்ல்டில் இருக்கிற குளோபல் இன்ட்ராக்ஷன் அண்ட் இம்பேக்டை பற்றி சொல்கிறது தான் குளோபல் ஈக்காலஜி. லாஸ்ட்டாக பாருங்கள் ஈகோசிஸ்டம் ஈக்காலஜி அண்ட் ஆர்கானிசமல் ஈக்காலஜி. ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா என்டையர் ஈகோசிஸ்டமை கவர் பண்ணும். ஸோ இங்கே போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் எலமெண்ட்டும் இருக்கும். அவுட் சைட் வேர்ல்டோட இன்ட்ராக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபீல்டு ஸ்டடி வந்து என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னா ஈகோசிஸ்டமோட ஃபங்க்ஷனிங்கையும் ரிலேஷன்ஷிப்பையும் ஃபீல்ட் ஸ்டடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களாம். லாஸ்ட்டாக ஆர்கானிசமல் ஈக்காலஜி. ஸோ ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் பிஹேவியர். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் இருக்குன்னா அதோட பிஹேவியர், மார்ஃபாலஜி, ஃபிசியாலஜி, ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது ஆர்கானிசமல். ஸோ என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் வச்சு பார்க்கும்போது அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்கானிசமல் ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸை தான் இந்த டைப் ஆஃப் ஈக்காலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்கு இருக்க இன்ட்ராக்ஷன் எக்ஸாமைன் பண்ணுதுன்னா ஸ்பீஷியஸ் அண்ட் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் எலமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸாமைன் பண்ணுது. ஸோ ஈக்காலஜி இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.